5/4ன்றது ஒரு ஆட் டைம் பீட்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம நார்மலாக யூஸ்வலாக வச்சுக்கிறது 4/4, 2/4, 3/4, 6/8 இந்த நாலுமே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பீட்டு. 5/4 ஆட் டைம் பீட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப ரேராக தான் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பீட் எப்படி நம்ம கற்றுக்கலாம். கீழே அந்த நோட்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். 5/4னால இதில் 5 குவார்ட்டர் நோட்ஸ் இருக்குது. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 5 போட்டு கீழே 4 போடுறோம். 5/4 மென்ஷன் பண்ணுறோன்னா மேலே இருக்கிறது வந்து எத்தனை நோட்ஸ் நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ 5/4னா 5 நோட்ஸ் வாசிப்போம். கீழே இருக்கிற நம்பர் பை 4ன்னு போட்டோன்னா என்ன டைப் அது. கீழே 4ன்னு போட்டனால அது வந்து குவார்ட்டர் நோட். கீழே 8ன்னு போட்டால் அது 8th நோட். கீழே 16 பேரா 16 நோட். ஸோ இப்போ 5/4 அப்படின்னா 5 குவார்ட்டர் நோட் நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த ஷீட் மியூசிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் பீட்டில் வந்து பேஸ் ட்ரம் ஐஎச் செஞ்சுருக்கு. நான் போன வீடியோஸில் நான் உங்களுக்கு செப்பரேட் பாராக பிரிச்சுருந்தேன். அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக போகிறதுக்காக மொத்தத்துக்கே ஒரு சிங்கிள் பாரில் வச்சு நம்ம இனிமேல் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பீட் பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரம் ஐஎட். செகண்ட் பீட் பார்த்திங்கன்னா ஐஎட் மட்டும் வருது. அகெயின் தேர்ட் பீட்டில் வந்து ஐஎட் அண்ட் ஸ்னர். ஃபோர்த் பீட்டில் ஐஎட் மட்டும். ஃபிஃப்த் பீட்டில் ஐஎட் அண்ட் ஸ்னர். ஸோ ஃபஸ்ட் பீட், செகண்ட் பீட், தேர்ட் பீட், ஃபோர்த் பீட், ஃபிஃப்த் பீட். ஸோ இதுதான் பேசிக் 5/4. இப்போ நம்ம மெட்ரோனோமில் போட்டு வாசிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நார்மலாக ஸ்லோவாக வாசித்து பார்ப்போம் இந்த பீட் எப்படி வருதுன்னு. ஸோ இதெல்லாம் பேசிக் 5/4. இப்போ நம்ம 60 BPMல வச்சு இந்த பீட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். 1 2 3 4 5. ஸோ இதான் உங்களுக்கு பேசிக் 5/4. நீங்கள் எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கில் ஸ்பீடாக வாசிக்காதீங்க, ஸ்லோவாக வாசிச்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு கூட்டுங்க. இப்போ நம்ம 120 BPM வச்சு வாசிச்சு பார்ப்போம். 1 2 3 4 5. கவுண்ட் சொல்லிட்டே நீங்கள் வாசிக்கலாம். 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ இதுதான் பேசிக் 4/4. இதுதான் பேசிக் 5/4. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் இந்த சேனலில் நிறையா வந்துட்ருக்கோம். ஸோ டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அந்த டைம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ எடுத்தோடனே பேசிக் பீட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் 5/4 இந்த மாதிரி பீட்ஸ்லாம் போகலாம். ஓகே, நாளைக்கு வீடியோவில் இன்னொரு புது பீட்டோடு நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.